வணக்கம் அன்புறவுகளே, மீண்டும் மற்றொரு வாரத்திலே முரண்முடிவு நிகழ்ச்சியோடு நானும் நீங்களும் சந்திக்கின்றோம். முரண்முடிவும் தொடர்ச்சியாக சமூக கதைகளை பேசி வருகின்றது. சமூக இடர்களை, சமூக முரண்களை, சமூக பாடுபொருட்களை, சமூக வலிகளை, சமூகத்தினுடைய புண்களை ஓரளவுக்கு மறந்திட முடியுமா என்கின்ற ஒரு தேடலோடு தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகின்றது. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினால் எங்களுடைய சிக்கல்களை, எங்களுடைய பாடுகளை நாங்களே விதந்துரைத்து, நாங்களே சிலாகித்து, நாங்களே ஒரு தீர்வு நோக்கி நகர்விற்கு வருவதற்கான ஒரு திறந்த பகிரங்க உரையாடல் களமாக முரண்முடிவு நிகழ்ச்சியை பல வருடங்களாக தொடர்ச்சியாக சந்தர்ப்பம் அளித்து வருகின்ற அந்த வகையிலே மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு முரண்முடிவு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லோரும் மிக உற்சாகமாக இன்றைய கருப்பொருளோடு இணைந்து கொள்வதற்கு தயாராக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வார நிகழ்ச்சிக்கு என்னுடன் இணைந்து எப்பொழுதுமே துணையாக இருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் இன்றும் கலையத்துக்கு வரை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஐபிசி தொலைக்காட்சி சார்பாகவும் முரண்முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், வளமையாக இந்த கதிரையில் இருக்கிற சாகிரட்னா இன்றைக்கு அந்த கதிரையில் இருக்கிறான்னு சொன்னால் வெறுமனே கலைஞர்களாக வந்து நடிப்பாகத்தை நடித்துவிட்டு தப்பி செல்ல முடியாது. சில வேளைகளிலே சமூகத்தின் வலிகள், பாடுகள் எங்களுக்கும் இருக்கின்றன. இதிலே கலந்து கொள்கின்ற கலைஞர்களும் சமூகத்திலே மனிதர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே அவ்வப்போது இந்த சமூக கருத்துக்களோடும் தங்களை இணைத்துக் கொண்டு செயற்படுவது மிக முக்கியமானது. சாகிரட்னா உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர். பாடல் துறை, நடிப்புத்துறை, ஊடகத்துறை போன்ற இந்த துறைகளுக்கு ஊடாக தொடர்ச்சியாக உங்களிடம் பரிச்சயமாகிய ஒரு முகம். அந்த முகம் இன்று வந்திருக்கின்றது. எண்ணத்தில் மனதில் இருப்பதை தோன்றுகின்ற கருத்துக்களை எந்த விதமான காய்தல் உறுத்தலற்று, மறைப்புகளற்று, சமூகம் தொடர்பான அச்சமற்று மனம் திறந்து பேசுகின்ற ஆளுமை உள்ளவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். மிக குறைவு. அந்த குறைவானவர்களுக்குள்ளே சாய்ரட்னா அவர்களிடம் இருக்கிறது எப்பொழுதுமே நான் சொல்வேன். அந்த வகையிலே சாய்ரட்னாவே அன்புடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய தினம் நீங்கள் நடிபாகம் இருக்காது, கருப்பொருளோடு உங்களுடைய கருத்துக்களை வழங்க போகிறீர்கள். அதே மாதிரி அற்புதமான 2 கலைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருடைய நடிபாகத்தினால் நீங்கள் கவரப்பட்டதைப் போலவே நானும் கவரப்பட்டிருக்கின்றேன். தன்மதி மிக அழகாக, நேர்த்தியாக தான் தருகின்ற பாத்திரத்தை அழகாக பேசுவார். எப்பொழுதுமே அவருக்கு அந்த கதிரையில் இருப்பது ஒரு பெரிய சிரமமாக இருக்குதுன்னு அது கணக்கை யோசிக்க வேணும். ஏதாவது தவறாக சொல்லிவிடுவேனோ என்று நான் இங்கே அப்படி கூறுகின்றவர்களுக்கு சொல்கின்றபடியே இதிலே தவறு சரி என்பதில்லை. நீங்கள் மனிதர்களாக இருந்து கொண்டு உங்களுக்கு எந்த எண்ணக்கரு தோன்றுகின்றதோ அதுவே உங்களுடைய எண்ணக்கருவாக இருக்கும். எனவே உங்களுடைய எண்ணங்களை மனம் திறந்து பேசுங்கள். இதே தொலைக்காட்சியிலே அழைப்பில் இணைந்து கொண்டு வருகின்ற நேயர்களும் கூட எந்தவித சலனமற்று தாங்கள் என்ன நினைக்கிறவங்களுக்கப்பா சரியாக இருக்கப்பா, இது பிள்ளையாக இருக்கப்பா, அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமானது. உண்மையாகவே எங்களுடைய சமூகம் உண்மைகளின் மேல் நின்று யாருக்கும் அச்சப்படாமல் உண்மைகளை பேச துணிகின்ற பொழுதுதான் பிரச்சனையினுடைய சவால்களை, கனதிகளை நாங்கள் நன்கு புரிந்தோடு தீர்க்க முடியும். அந்த வகையிலே தன்மதி தொடர்ச்சியாக நடிபாகம் ஏற்று நடித்து கொண்டு வருகின்றார். அவருடைய நடிபாகத்தினால் தொடங்கப்படுகின்ற, எறியப்படுகின்ற கல்லுத்தான் இறுதியில் நிகழ்ச்சி முடிவடைகின்ற வரைக்கும் சென்று சேருகின்றது. எனவே தன்மதியை நாங்கள் நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போல் ஆனந்தன், எப்பயுமே டாக்டர் ஆனந்தன் என்று தான் அவருடைய தொலைபேசியில் போட்டு வச்சிருக்கிறார். ஒரு முறை நான் கேட்டிருந்தேன், ஏன் டாக்டர் ஆனந்தன் என்று போட்டிருக்கிறீங்கன்னு. என்ன காசு கொடுத்தா வாங்குற, சும்மா ஒரு பட்டம் தானே, சும்மா போட்டிருக்கேன் டாக்டர் ஆனந்தன் என்று சொல்லி அப்படி மிக நகைச்சுவையாக, வெள்ளெழுச்சுவையாக பேசக்கூடிய ஒரு மனிதர். 15 வருடத்துக்கு மேற்பட்ட தொடர்பு இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள்லாம் என்னுடன் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நடிக்க வந்திருந்தார்கள். அவர்களை கொண்டு வந்து விட்டு எடுப்பதற்காக வந்து பின்பு பிள்ளைகள் பருவம் அடைகின்ற பொழுது, வயது வருகின்ற பொழுது ஒரு விடயத்துக்கு போய்விட்டார்கள். அவரை கூட்டிக் கொண்டு வந்த தந்தை என்னுடன் தொடர்ச்சியாக நிற்கின்றார் ஆனந்தன், தன்மதி இவர்கள் கலைஞர்களுடன் சாய்ரட்னாவுடைய கருத்துரையுடன் நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள் என்பவர்களே. இது மக்களால் பேசி, மக்களால் புரிந்து கொண்டு, மக்கள் மத்தியிலே மக்களுக்கான விழிப்புணர்வை தருகின்ற ஒரு சமூக பிரச்சனை உள்ள ஒரு பொதுத்தளமாக, கலந்துரையாடலுக்கான பொதுத்தளமாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினால் விரித்து வைக்கப்படுகின்றது. எனவே இதனுடைய உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்ற கருத்தோடு இந்த வாரம் நாங்கள் காட்சி முரண்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சி படிமம் என்ன என்பதனை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதற்கு ஆனந்தன் மற்றும் தன்மதியார் அந்த
பாகமாட இருக்கிறார்கள். அங்கே உங்களுடைய நடிபாகம் இப்பொழுது. நான் சொன்னேன் வரவேணாம் சொல்றது. அப்பா நான் வருவேனப்பா, நீ அதை பற்றி கதைக்காத. நான் கடைக்கு வெளிக்கிட்டு சூவை போட்டா உனக்கு என்னப்பா, நான் வெளிக்கிட்டு சும்மா அந்திரப்பட்ட நிப்பீங்க. ஒரு ஒன்று பார்க்க இல்லாத ஒருத்தரோட கதைக்கு கெரியாவா இங்க வாப்பா, கடைக்கு போனாண்டா உனக்கு நான் வர்றது உனக்கு பிடிக்குது இல்லை? ஒரு சார்ஜ் எடுத்தா அது என்ன படுத்த நீ அப்பா நீ வந்த காலம் தோக்கம், இந்த நாட்டுக்கு வந்த காலம் தோக்கம், எத்தனை சாரி வேண்டி இருக்கிற கவலைப்படுறீங்க. நான் தான் நல்லா இருக்கு. என்னப்பா 18 வயதுல இருந்து 100 வயது மட்டும் வாழ போறேன் 100 சாரியா வேண்டி வைக்கிறேன். இதுக்கே சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறதானே. இப்ப உங்க அம்மா சும்மா பட்டு சும்மா சீரியல கட்டி போட்டு என்ன அப்படி கட்டாத கொட்டாத எனக்கு கட்டன் ரேட் அது 100 சாரி உடுத்தாலும் வரவுக்கு ஏத்த மாதிரி தான். வரவுக்கு செலவு தேவை. நான் உழைக்கிறேன். நீ உழைக்கிற உழைப்பெல்லாம் வந்து சாரிக்கு தானே. ஏன்னா நீ ஷூ வாங்குற, இந்த பூச்சி பெல்ட் எல்லாம் பண்ற. நான் ஒரு பாட்டிக்கு உண்டு தானப்பா. அதே நீ ஒரே எரிச்சல் பண்றீங்க. நான் நல்லா இருந்தா உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. நான் சொல்லட்டா என்ன சொல்லுங்க அப்போ, நீங்கள் வந்து உங்களோட வருமானம் உழைக்கிற வருமானத்தை அவளத்தையும் வந்து சாரிக்கு தான் கொடுக்குறீங்களுடைய. அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு தேவை வேறு வேறு தேவை. எனக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்கேன், எங்க பார்த்தாலும் உண்ட மனுஷன் பார்க்கட்டாடா வெம்பிளியில நிக்கிறா, இங்க சால்பேட்ல நிக்கிறா, அங்க நிக்கிறா. நான் சொல்றேன் அது உங்களோட பிரச்சனை தான். ஓகே நான் யோசிச்சுக்கொள்றேன். ஆனா புடவை கடைக்கு வந்தா வா 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 உள்ள இவ்வளவு டைமா போச்சு. நீ ஆசைக்கு வேண்டுறியா இல்லாட்டி தேவைக்கு இருக்கிறத கொஞ்ச நாளைக்கு இருக்கிறத கொஞ்ச நாளைக்கு மடிவா அனுபவிச்சு உள்ளட்டாப்பா கிச்சன் போக மாட்டோமா. எத்தனை கலர் ஷூ வச்சிருக்கிறோம், எத்தனை ஹேண்ட் பேக் வச்சிருக்கிறோம் கபோர்டுக்குள்ள. எத்தனை சாரி என்னப்பா எரியுறே பா புருஷனா இருந்தா எரிச்சல் படாதயா. அப்பா புருஷனா இருந்தா தான் இத பத்தி கதைக்கலாம். வேற ஒருத்தன் வந்தாப்பா கதைக்க போறோம். சும்மா பாட்டா ஜெல்பா போட்டு போய் சொல்றியா? பாட்டாண்ட இல்லப்பா, சாரிக்கத்த உடுப்பு எடுத்து நீ எடுக்கறதா இல்ல, அளவோட எடுத்து அளவோட உடுப்பு வர. வேணும் காசு வேணும் உங்களுக்கு. இல்ல இல்ல நான் காசா கேக்குறேன். நீ சிலவடிக்கிறத குறைச்சு சிலவடி. நான் இல்லையா நான் இருக்க மாட்டேன் சந்தோஷமா. திடீர்னு வேறதங்க வந்துட்டு போற இடத்துல எக்ஸ்ட்ரா படி செஞ்சா நீல சாரியில ஒரு 50 வச்சிருக்கேன், பச்சை சாரியில ஒரு 20 வச்சிருக்கிறேன். எல்லா கலர்லயும் வந்து எத்தனை சாரி வச்சிருக்கிறேன் சொல்லுங்க. நல்லா இருக்கும் அடிக்கடி. இது மட்டும் இல்ல, அடிக்கடி இந்தியாவுக்கும் போய் வர. அதுக்கு என்னப்பா நான் போனேன் என்ன பண்ணி வர்றாய்? இந்தியாவுக்கு கோயில் குளத்துக்கா போறேன், சாரி தானே வேண்ட போறேன். கோயிலுக்கும் போறேன் குளத்துக்கு போறேன் வாரியா பண்ணி வரவே இல்லையோ. அப்பா இத பத்தி நான் கலைக்க விரும்பல. நான் சொல்றத நீ கேட்டா 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுக்கும். இத கலைக்க போய் வா 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 சப்பாத்து இல்ல சாண்டில்ஸ் வந்து கிச்சன் போக மட்டும் கிடக்குது. அதுக்கு என்ன எரிச்சல் படாத சந்தோஷம். இல்ல இல்ல நான் எரிச்சல் படையில, நான் எலசும் இல்ல. நீ உழைக்கிறத வடிவா சிக்கன் அப்பா நீ உடுத்த எல்லாம் அனுபவிச்சுட்டு இதோட நிப்பாட்ட அனுபவிக்கணும். சரி அன்புறவுகளே, இது மிக சாதாரணமாக குடும்ப சூழலுக்குள்ளே நடைபெறுகின்ற உரையாடலாம். வெறும் பணம் என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் சில சிக்கனங்களை, சில கட்டுப்பாடுகளை கணவனோ மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ விதிக்கிறார்கள் என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. நான் உழைக்கிறேன், நான் அப்படியாக செலவழிக்கலாம் என்று கணவனும் அல்லது மனைவியும் எண்ணுகின்ற பல குடும்பங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு பொதுவாக தேவைக்கு மீறிய வகையிலே வெறும் ஆடம்பரங்களுக்காக என்று இந்த பொருட்களை செலவழிக்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு முருகல் நிலை எழத்தான் செய்கின்றது. குறிப்பாக இது பெண்களிடம் அதிகமாக வந்து சேருகின்றது. எப்படி என்று சொன்னால், பெண்கள் அதிகமாக ஒரு உடையை வாங்கிவிட்டால் அல்லது அது மிக விலை உயர்ந்த உடைகளை வாங்குகிறார்கள். வாங்கிவிட்டால் பின்பு அதை ஒரு நிகழ்ச்சிக்கு உடுத்திவிட்டால் அதை பின்பு அது அலுமாறிக்கொள்ள இருக்கின்றது, அல்லது அது பின்பு அவர்களை தொலைவும் மாட்டார்கள். நண்பர் அவர்கள் அழகாக சொன்னார், முந்தி ஒரு திருமணத்துக்கு உடுத்தினால் அல்லது இன்னொரு கொண்டாட்டத்துக்கு உடுத்துவார்கள். அப்பொழுது அந்த கொண்டாட்டத்துக்கு வந்தவர்கள் வராத இன்னொரு கொண்டாட்டத்துக்கு இந்த சேலையை உடுத்துவார்கள். இப்பொழுது அது கூட தவிர்க்கப்படுகிறது என்றால், ஒரு கொண்டாட்டத்துக்கு எடுத்துவிட்டு அதை போட்டோ எடுத்து முகநூலில் போட்டுவிட்டால் உலகம் முழுவதும் பார்த்து விடுவார்கள். எனவே பார்க்காதவர்கள் என்று இல்லை. எனவே ஒரு முகநூல் பதிவுடன் அந்த சேலையினுடைய ஆயுள் முடிந்து விடுகின்றது என்று நகைச்சுவையாகவும் ஆனால் சற்று வேதனையுடனும் அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த நண்பர் என்னுடன் கேட்டார், நான் என்னுடைய சிக்கனங்களுக்கு அப்பாலே எனக்கு கார் விருப்பம் என்பதனாலே ஒரு 30 காரை வேண்டி என்னுடைய வீதிக்கு முன்னால் அடுக்கி வைக்க முடியுமா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காரில் நான் செல்ல முடியுமா என்பது போன்ற ஒரு கேள்வியை கூட அவர் கேட்டிருந்தார். இங்கே வந்து இதில் இருக்கக்கூடிய ஒப்பீடுகள், அதனுடைய விலைப்பட்டியல்கள், அந்த விஷயங்களுக்கு அப்பாலே தேவைக்கு அதிகமான இந்த விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய செலவீடுகளையும் மகிழ்ச்சியையும் ஆடம்பரங்களுக்காக செலவிடுகின்ற பொழுது கணவன் மனைவிக்கிடையிலே, அது கணவன் செய்தால் மனைவியிடமும், மனைவி செய்தால் கணவனிடமும், அல்லது 2 பேரும் செய்தால் பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கான தேவையினை களவு செய்திருக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த குடும்ப சூழலுக்குள்ளே இருக்கின்றதா? இந்த வரவுக்கு மீறிய செலவு என்று குடும்பத்துக்குள்ளே ஒரு வருமானத்தை அளந்து பார்த்து செலவிடுவது என்பது இன்னும் ஒரு கட்டம். சில இடங்களிலே சில வீடுகளுக்குள்ளே பணம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்ததில்லை. ஆனால்
எத்தனை சாரியும் வேண்டலாம், எத்தனை கோட்டும் வேண்டலாம், எத்தனை ஆடம்பரங்களும் செய்யலாம், பணம் ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட அவர்களுக்கிடையிலே இந்த ஒரு சிக்கல் வர பார்க்கிறது. இதை வேறு விதமாக ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு நாங்கள் செலவிடலாம் என்கின்ற கருத்து முரண்பாடு பட்டவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். இது யாரையும் இன்னொருவர் மற்றவரையோ அல்லது ஆண் பண்ணியோ பெண் ஆணையோ நையப்புடைக்கின்ற அல்லது விமர்சிக்கின்ற ஒரு விடயமத்துக்கு அப்பாலே இந்த பொருளீட்டல் அனுபவித்தல் அல்லது அவர் சொன்னதைப் போல வாழுகின்ற கொஞ்ச காலத்துக்குள்ளே நாங்கள் அனுபவித்து விட வேண்டும். எனவே மகிழ்ச்சியை தேடி ஓடுகின்ற இந்த ஓட்டம் சில வேளைகளிலே குடும்ப அமைதியை குலைத்து விடுகின்றதா என்பது போன்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது. நீங்கள் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். எங்களை காட்டிலும் நீங்கள் அதிகம் பேசக்கூடியவர்கள், எங்களுடைய வீட்டுக்குள் நடக்கும், அயல் வீட்டில் நடக்கும், நண்பர்களுக்கு நடக்கும், தெரிந்தவர்களுக்கு நடக்கும், அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் மத்தியஸ்தர்களாக சென்று நடத்தீர்வு செய்திருக்கக்கூடிய அனுபவத்துடன் நாங்கள் இருப்போம். எனவே உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. இங்கே சாய்ரட்னாவும் கருத்துரையாளராக வந்திருக்கிறார். இந்த பிரச்சனைகள் கலைஞர்களை தவிர்த்த இனியவர்களுக்கு அல்ல, கலைஞர்களுக்குமானதுதான். எனக்கும் உங்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்த ஒரு பிரச்சனை தான், சமூகத்தை சார்ந்த பிரச்சனை. எனவே எல்லோரும் மனந்திறந்து பேசுவது இதில் முக்கியமானது. இந்த பாத்திரங்களுடன் அந்த கிடையிலே கொஞ்சம் விசாலமாக பேசிவிட்டு வருகின்ற பொழுது இன்னும் ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த கிடையிலே உங்களுடைய அழைப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனந்தன் வாங்க. ஆனந்தன் உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைக்கும். ரஞ்சன். சரி ரஞ்சன், இப்போ அவள் அடிக்கடி உங்களோட மனைவி தானோ? இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பிள்ளைகள். உங்களுக்கு 2 பிள்ளைன்னா இப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து 2 பிள்ளை. சரி, எங்களுக்கு 2 பிள்ளைன்னு சொல்லாமல் எனக்கு 2 பிள்ளை. எங்களுக்கு 2 பிள்ளை. சரி, இப்போ இவங்களோட மனைவி அடிக்கடி சொன்ன விஷயம் எரிச்சல் படாது. நீங்கள் எரிச்சல் நான் கண்டு கதைச்சேன். நான் அமைதியாக வீட்டில் இருந்து கதைக்குள்ளே சொன்னான், நீ ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி உடுக்கணுமாப்பா, அதுண்டா உனக்கு எரிச்சல். இல்லை என்ன சொல்லுங்கப்பா, 18 வயதில் உடுக்க சாரியை இப்போத்தே பார்த்தா அன்றைக்கு ஒரு சாரி ஒன்று கொண்டு வந்து இன்னும் உங்களுக்கு ஆக்சுவல் ஏஜ்னு சொல்லி அந்த வயசோட நிற்கல. வயசோடு நிற்கிறது பிரச்சனை இல்லை. அந்த சாரியை இதை எடுப்பா நீங்கள் பார்க்க மாட்டேன். எங்கே ஒரு பாட்டிக்கு வெளிக்கிறேன்டா பெட் முழுதுன்னு ஒரு 10 சாரி கிடக்கும். எடுத்தா உடுப்பா, எறிவா, எடுத்தா உடுப்பா. எனக்கு அது சைக்கிள் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வீடு ஒழுங்காக இருக்குது இல்லைன்ற பிரச்சனையா? இல்லை வீடு அவள் உழைக்கிறா, அவள் உடுப்புன்றா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கடைக்குள்ள உடனே கூட்டிகிட்டு போய் நீ வராதப்பா, வெளியே இல்லைப்பா, நான் வந்துடுவேன், நீ என்ன உள்ளுக்கு வர்ற என்ன ஒரு அந்த நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லை. நான் சொன்னால் ஒரு சாரி எடுத்தா காணுமெண்ட அதை எடுப்பா, இதை எடுப்பா, விரிச்சு பாப்பா, கடைக்காரர் பண்ணி இவ எடுக்க மாட்டான்டா அவங்களும் முகத்தை சொல்லிக்கிறாங்க, என்னையும் பார்க்கலாம். எனக்கு ஒரு அவமானமாக இருக்குது. என்ன இது என்ன இப்படி என்னென்று சொல்லி இதுக்குள்ளால வெளியெடுக்கலாம் என்று தான் நான் முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை என்றால் ஒரு அளவோட ஒன்றையும் செய்தால் அதுதான் முக்கியம். அவட வரவு அவள் தான் இவ்வளோ உடுப்படுப்பீங்க. நான் என்ன எண்ணி பார்த்தா ஒரு 10 கோட்டு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. அவள் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 100 சாரி இருக்கும். இது என்னண்டு நான் வெளியால யார்கிட்டையும் சொல்லல. அது எந்த நிலைமையை நான் சில 10 ரூபா சாரியில் 100 எடுக்கிறாவது எல்லாம் குவாலிட்டியான சாரி தான் எடுப்பேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் போவோம். இந்தியா சூக்க சின்னரை என்னப்பா எனக்கு சாப்பிட்றது அப்படிலாம் சாரி தான் இருக்கும். அப்போ என்னண்டு இப்படி வாழ்றது குடும்பமாக? இது என்ன குடும்பம்ன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் வாழணும். என்ன அவள் உழைக்கிறாதான் இல்லைன்னு இல்லை, அந்த உழைப்பு ஒரு மிச்சம் பிடிச்சி. எத்தனை கபட் இருக்கு இந்த சாரி எல்லாம்? அப்பா நீங்கள் வீட்டில் இருக்க டைம் இருந்தால் வாங்க, காட்டுறோம் துறந்து. சரி, நல்லது. மதிவாங்க தன்மதி, உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர் வைங்க. கல்யாணி. சரி, கல்யாணி நல்லது. கல்யாணங்களுக்கு நிறைய போறீங்க போல இருக்கு. கல்யாணி, இப்போ சரி, உங்களுக்கு இவற்ற பிரச்சனை என்னால் இப்போ நீங்கள் எரிச்சல்னு சொன்னீங்க. அவர் கதையிலேருந்து பார்க்கல, அவருக்கு நீங்கள் வடிவா ஒடுத்தி போகிறது, அன்ன மனைவி வடிவா வெளிக்கிட்டு போகிறது அவருக்கு விருப்பம் தான், அதில் எரிச்சல் இல்லை. ஆனால் அவர்கிட்ட பிரச்சனை அனாவசியமாக என் சில ஒரு விஷயம் இருக்க, ஒரு 10 சாரி இருக்கே, என்ன 20 சாரி வேண்டணும், அப்படியே சாரியில் மட்டுமே நகைகள் எதுவும் இருக்கோ எனக்கு தெரியாது. உங்களுடைய கொள்வனவு இச்சை, கொள்வனவு விருப்பம் அவருக்கு சகிக்க முடியாமல் இருக்குது. நான் எந்த விருப்பத்துக்கு நான் கட்டத்தான் வேணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல கேட்டுருக்கேன். ஏன்னா விருப்பம் நல்லபடியாக உடுத்தணும் கொள்ளணும், நல்லபடியாக நகை போடணும் கொள்ளணும், எல்லாம் அளவாக தான் செய்கிறேன். அவருக்கு பார்த்தா என்ன கொஞ்சம் வடிவில்லாம சொல்ல இல்லை, அது சதத்து இல்லை. அவருக்கு இந்த வேண்டுற காசை குறைச்சி வேணுனா என்னண்டா காசை மிச்சம் பிடிக்கட்டான். காசை மிச்சம் பிடிச்சி என்னத்தை காண போகிறோம்? இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக உடுத்தி கெடுத்து சாப்பிட்டுக்கு விட்டு நல்லபடியாக எனி டைம் நல்லபடியாக மிச்சம் பிடிக்கிறேன்னு நான் சொல்ல இல்லை. நான் மிச்சம் பிடிக்கிற கதைக்கல. சாரியை வேண்டுறேன்டா ஒரு பாட்டிக்கு இப்போ கூட ஒரு சாரி வேணா காணும்.
இது ஒரு பார்ட்டிக்கு போகிறேன்டா ஒரு 10 சாரியை கொண்டு வந்து வச்சுட்டு எதை உடுக்கணும்ன்றல நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. நீ உங்களுக்கு கேட்கல, நான் எட்டு பாட்டு தான் நான் எடுக்கிறேன். தெரியும், அதான் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கணும். உண்ட மனுஷி சாரிக்கு நீ உழைக்கிறது உண்ட மனுஷன் சாரிக்கு எங்களை குடும்ப நிலைமை அவைகளுக்கு தெரியாது. ஹலோ, அவைக்கு தேவையில்லாத கதை. உண்ட மனுச்சு கட்டுற உங்களோட மனுச்சு கட்டுற கதை அவைகளுக்கு தேவையில்லாத கதை. அது எங்கட விருப்பம். மற்றவன் சொல்லி நாங்க கேட்குறோம். மற்றவன் சொல்றேன் எனக்கு அது ஒரு அவமானம். என்ன அவமானம்? மற்ற கடையில சொல்றேன் இப்போ வந்த உடனே அவங்கள மூத்த சுளிக்கிறாங்க. எங்கட விரும்பினா தான் நாங்க சாரி வாங்குறோம். அவன் மூத்துக்கு போய் சாரி வாங்குறோம். உங்களுக்கு ஷாப்பிங் போய்க்கல இவரை கூட்டிட்டு கொண்டு போக விருப்பமே இல்லை. அவருக்கே உங்களோட வேற விருப்பமா இருக்கு. எனக்கு என்ன போல வேற விருப்பமா வந்து நச்சு நச்சு நோய் 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 நீ பேர் அதுல பக்கம் இருக்கிறது வீட்டு நிக்கிறது. ஒரு நாள் அப்படிதான் கூட்டிட்டு போய் காருக்குள்ளே இருங்க பண்ண 6 மணிக்கு இளமன் சாரி சும்மா பாக்கலாமா? சாப்பாடு தேவை பப்பா பழமா வாழைப்பழமா டக்குன்னு வாங்கிட்டு வரது. பார்த்தீங்களா கதைச்சு பாருங்கள். எனக்குண்டா கதைக்கல. சரி, அப்ப நீங்க வந்து பணத்தாளங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவசியம் இல்ல. நாங்கள் வேண்டியதான் என்ன பிள்ளை. நான் முதலே நல்லா தான் இருந்து வந்த நான். இவர் கல்யாணம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தவர், நான் நல்லா இருந்து வந்த நான். அப்ப நான் என்ன பிரச்சனை? அப்போ அப்படிதான் இருப்பேன் நான். இவர் நினைக்கிறது தன் தாய் தப்பன் சௌரங்கள் மாதிரி இருக்கணும் உள்ளுக்குள்ள எதிர்பார்க்கிறேன். அப்படி இருக்கேன் அவையில் என்னடா சும்மா போன கோயிலுக்கு போனேன்னா சும்மா போனேன்னா சும்மா ஒரு சாரியை கட்டின்னு போவினம் பெருவினம் இதாடினோம். அதெல்லாம் எனக்கு சரி வராது. அப்படி நீங்க விரும்புறீங்க? இல்ல ரோயல் ஃபேமிலின்றது இந்த லண்டனுக்கு வந்தவரோ ரோயல் ஃபேமிலின்னு சிந்திக்கிறேன். நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படிதான் நாங்கள் வாழ பார்ப்போம். நீங்கள் உங்க அம்மா அப்பா மாதிரி சாதாரணமா அம்மா அப்பாண்டா அந்த நேரம் என்ன 1956ஆம் ஆண்டு அம்மா கொடுத்தது தெரி போட்ட சாரிகள் தெரியும் தானே, கொட்டன் சாரிகளும் தெரி போட்டது. இப்போ இதை பாருங்க, காஞ்சிபுரம் வேணுமா கொஞ்சம் உங்க அம்மாக்கள் சகோதரர்கள் அது அந்த டைம் அவையில் கொடுத்து அதுக்கு வருஷ போன டைம் இல்ல அவர் உள்ளுக்குள்ள அப்படித்தான் தன் தாய் தப்பன் சகோதரங்கள் இப்படி கட்டுது. இவள் என்ன இப்ப வந்தவள் இப்படி எல்லாம் கட்டி அநியாயமா செலவழிக்கிறாளே கொள்றாளேன்றதான் உள்ளுக்குள்ள நல்ல மனம் இல்லை. அவன் நினைக்கிறேன், நான் அப்படி நினைக்கிறேன் இல்லை சார். அப்படி நான் நினைச்சு நினைச்சே நிறைஞ்சு போச்சு தாடி. நல்லது நல்லது கல்யாணி. தான் ஆள் பாதி ஆடை பாதி என்பதை போல நான் நன்றாக வாழும் வரை நன்றாக உறுதிப்படுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது எனக்கு எவ்வளவு எண்ணிக்கையான உடைகளில் விருப்பமாக இருந்தாலும் அவ்வளோ எண்ணிக்கையான உடைகளை நான் வேண்டி உடுத்துவேன் என்கின்ற விருப்பம் உள்ள ஒரு பெண்ணுக்கும் வசதி குறைவால் அல்ல அல்லது பணத்தட்டுப்பாட்டினால் அல்ல, ஆனால் ஒரு அனாவசியமாக இந்த விடயங்களை ஏன் செய்வான் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கணவனுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடு தனியே இந்த காட்சி பொருளில் காட்டப்பட்ட முரண்பாடு இல்லை. எங்களுக்கு தெரிய சாட்சியங்களாக வாழும் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லாம் ஒவ்வொருவராக நாங்கள் அணுகி பார்த்தால் இந்த பிரச்சனைகளுடன் வாழுகின்ற மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார். நான் கூட ஒரு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அது அந்த வீட்டுக்காரருடைய மனைவியினுடைய இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நினைக்கிறேன், வீட்டு வாசலில் இருந்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்கின்ற நடைபாதைகள் எங்கும் விதவிதமான வர்ணங்களிலே பாதணிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் குடும்ப சூழலுக்குள்ளே இந்த விருப்பங்கள் எவ்விதமாக கணவன் மனைவிக்குள்ளே அல்லது தந்தை மகளுக்குள்ளே அல்லது மகன் தாய்க்குள்ளே பிணக்குகளை முரண்பாடுகளை தோற்றுவித்திருக்கின்றது என்பது பற்றி பேசுவதுமே பொருத்தமானது. நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். சரி சாய்ரட்னா, எப்படி பார்க்குறீங்க? கணக்க இது பற்றிய விளக்கம் தேவையில்லைனால் நீங்களும் சமூகத்தில் பல பேரோடு பழகுறீங்க, நீங்களும் வாழ்கிறீங்க, பல பேர் பார்த்துருக்கிறீங்க. குறிப்பாக இளம் பிள்ளைகள், முதலாவது சந்ததி, 2வது சந்ததி, மூத்த சந்ததி, ஆகப்பழம் சந்ததி என்று ஏராளமானவர்கள் எல்லா விதமானவர்களும் இணைந்து வாழ்கின்ற ஒரு ஒரு வாழ்வு நெறி இந்த சமூகத்தில் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தன்மதின்ற ஆசை சரியாக தான் இருக்குது. நாங்கள் இருக்கிறது ஒரு கொஞ்ச காலம்தான், அதை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும்னு அவன் நினைக்கிறா. விரும்பின மாதிரி உடுத்து விரும்பின மாதிரி. இப்போ சில ஆக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்குது. இப்போ பெரும்பாலான ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கம்யூனிட்டியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான சொத்து சேர்க்கறது ஒரு 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 இதாக வச்சிருக்கணும். இங்கேயும் தான் வீடு வீடாக வாங்கி விட்டால் தாங்கள் பெரிய ஆக்கள்ன்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறோம் நாங்கள். சரியா வேண்டி இடங்கள் ஆக்கள் இருக்காது, அது வாடகைக்கு தான் விடுபடும். வாடகை ஒழுங்காக வருது, அது பற்றி பிரச்சனை இல்லை. தங்களுக்கு கொண்டு ஒரு காணி இருக்குது, நிலம் இருக்குது. இங்கே இருந்து கொண்டே ஊரில் அந்த காணி இருக்குது, இந்த காணி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரியான ஆக்களும் இருக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் அதை நான் பிள்ளைன்னு சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் அதில் நீங்கள் அனுபவிக்கல. வாழ்கிறது வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலம் தான். அதை நாங்கள் எங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு போகணுமென்று நான் ஆசைப்பட்றேன். இவர் மெட்டவே சொல்ல கஷ்டமாக இருக்குது, அவை இப்படி உங்களோட வைஃப் என்ன இப்படி அங்கே காட்டா நிற்கிறேன் இங்கே பார்த்த அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மெட்டவே நீங்கள் கஷ்டப்படும் போது அவை உங்களுக்கு நிற்க போகிறாக்கள் கிடையாது. அது அவட இஷ்டத்துக்கு அவ வேண்டா, அவ வேலை செய்கிறா கொள்றா. இப்போ அவட இஷ்டம்ன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அவட இஷ்டத்துக்கு நான் அலவுட் பண்ணி இருக்கிறேன். ஆனால் அந்த அலவுட்டில் அவ ஆடம்பரம் கூடிட்டுது, அதை குறைக்கத்தான் சொல்கிறேன். சராசரி மனிதனுக்கு கூட இல்லை அவ செய்யற. அதைத்தானே நான் சொல்றேன். எப்படி நீங்க ஸ்கேல் அளவு இருக்கிறீங்க? எனக்கு தெரியும் தானே, வீட்டில் இருக்கிற எனக்கு தெரியாட்டி டெய்லி வேலையால வந்தாலும் கடை தான். வீட்டை சும்மா நின்றதே இல்லை. சமைக்கிறது டக்கண்டு கொடுத்துட்டு
எங்கண்டா பஜார்ல தான் நிற்கும். இல்ல அவக்கு அது அமைதியை தருது, அவக்கு அது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அது தப்பு கிடையாது. மனுஷனா பொறுத்தவரை அமைதி கொடுக்கறது ஓகே தான். இல்ல கண்டிப்பா நீங்க இது இப்ப நீங்க சாரியில தான் அமைதி இருக்குண்டா எனக்குண்டா தெரியாது. அது ஒவ்வொருத்த விருப்பம். அதை நீங்க சொல்ல முடியாது. அது அவட விருப்பம். உங்களுக்கு நீர் கதைக்காது. அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க வந்து அவ ஊருக்கு போயிட்டு வந்தா சாரி சூட்கேஸ் எடுத்துறதா சாரியா பரவாயில்லை. இந்தியாவுக்கு போயிட்டு வந்தா சூட்கேஸ் எடுத்துறதா சாரியா தான் இருக்குது, எனக்கு ஒரு சாப்பாடு இல்லைன்னு. உங்களுக்கு சாப்பாட்டுல பிரியம் மாதிரி அவக்கு சாரியில பிரியம். அதான் சாப்பாடு சாமான் பிஸ்கெட் அது இது ஒரு எல்லாம் ஃபுல்லா சாரி. சாப்பாடு எவ்வளவு பசி எவ்வளவு ஆசை இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல சாப்பிடலாம். ஆனா இது அன்லிமிட்டடா போகுதுன்னா இவருக்கு நல்ல சாப்பாடும் வேணும், நான் நல்லபடியா உடுத்தவும் கூடாது. எப்படியான மெனப்பண்மை என்று பார்த்துக்க இல்ல. ஆனா அவர் சொல்றத பார்த்தா அவருக்கு எரிச்சல் மாதிரி தெரியல உங்கள. அவர் கண்டிப்பா அவர் எரிச்சல் பட இல்ல. அவருக்கு அது வீட்டுல இருந்து நீங்க அப்படி அந்த கிரேசியா இருக்கிறது அவருக்கு கொஞ்சம் இன்கன்வீனியனா இருக்கு. அழைப்பிலே ஒரு நேர் இருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல நாங்கள் எடுத்துக்கொண்டு இடைவேளைக்கு சென்று விட்டு மீண்டும் தொடரலாம் நினைக்கிறேன். அழைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய மனிதர் வணக்கம். வணக்கம், நான் ஏமனிலிருந்து அம்பலவாணர். வணக்கம் அம்பலவாணர், பேசுங்க. வணக்கம் சகோதரர். அதாவது இன்றைய முரணம் முடிவு நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு ஐபிஎஸ் தமிழுக்கு நன்றி. காரணம் என்னவென்று சொன்னால், சில பெண்கள் இவர் கூறுவது போல் அளவுக்கு மிஞ்சிய சாரிகளை வேண்டுவதால் சில அதுகள் உண்மையில தேங்கப்பட்டு அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு தான் அந்த சுமைகள் விளங்கும். அவாவுக்கு உண்மையில அந்த குடும்ப தலைவிக்கு எல்லா சுதந்திரங்களும் கொடுக்கப்பட வேண்டும், அவ விரும்பின எல்லாத்தையும் செய்யலாம். சாரிகள் என்பது அந்த வீட்டில் தேங்கப்பட்ட நிலையில எங்கட உடுப்புகளே வைக்க இடம் இல்லாம போகும். அந்த அந்த வீட்டு குடும்ப தலைவர்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் விளங்கும் ஓரளவுக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கள் சாரியை 100 சாரி ஒரு வருஷத்துல வாங்கினால் அப்ப சாரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும். ஆனபடியால அவருக்கு தான் அந்த தாக்கம். காசு போகுது என்பது அவருக்கு பிரச்சனை இல்லை, வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போறதுன்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு வருஷத்துல ஆக்கிரமிக்க போய் எங்கட வீட்டுலயும் அதே பிரச்சனை தான். இப்ப எனக்கு எந்த உடுப்பு எங்க சத்தம் சரியா குறைஞ்சு போயிருக்கு. நான் நினைக்கிறேன் தொழில்நுட்பவியலாளர்களை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை அவற்றை சத்தம் அப்படியே குறைஞ்சு இல்லாமலே போயிட்டு. இல்ல இல்ல இப்ப என்னன்னு சொன்னால் அந்த அந்த நான் குறிப்பிடப்படுவது என்ன சொன்னால், என்னுடைய வீட்டிலேயே அந்த பிரச்சனை இருக்கு. என்னடா என்னோட உடுப்பை வைக்க முடியும், அந்த மனிதனுக்கு தன் உடுப்பு இங்க வைக்கிற பிரச்சனை இருக்கு. சாரிகள் நிறைஞ்சு வழிகிறதால அந்த வீட்டில கொஞ்சம் வசதி குறைவுகள் ஏற்படும். அதுக்காக அவர் கஞ்சப்பையிலன்னு நான் சொல்ல வரையில்லை. அந்த ஆளுக்கு தன்னுடைய மனைவி மிகவும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் என்ற அந்த ஆர்வம் அவருக்கு இருக்கின்றது. ஆனால் குறைத்து நீங்கள் வாங்கி சந்தோஷமாக வாழுங்கள் என்றுதான் அவர் குறிப்பிடுகின்றார். சகோதரி குறிப்பிட்டது போல் அவர் தன்னுடைய மனைவியை சுதந்திரத்தை குறைக்க சொல்லவே இல்லை. நீங்கள் செய்யுங்கள், ஆனால் குறைச்சி செய்யுங்கள் என்று தான் குறிப்பிடுறார். அவர் பணிவாகத்தான் அவர் போகின்றார். பணிவுக்கு மனைவி கொஞ்சம் சாய்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் குடும்பத்தின் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் என்று கேட்டு நன்றி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சகோதரர். நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. பல நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள். சற்று பொறுமையாக காத்திருங்கள். இடைவெளிக்கு செல்ல போகிறோம். இடைவெளியின் பின்பு நீங்கள் மீண்டும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். இந்த விடயத்தை பற்றி பேசுவோம். ஒரு விடயம் அவர் இந்த இப்போ அவருக்கு தந்த வாழ்க்கையில் அனுபவத்தை சொல்ல அவருக்கு இடமில்லாம போயிட்டாங்க. இப்போ வேண்டுகின்ற சாரிகள் அப்படியே இருக்கிறதா இல்லாட்டி பழைய சாரிகளை பழைய சாரிகளை இப்போ ஊருக்கு அனுப்பி அந்த மாதிரி ஏதாவது செய்யறீங்களா இல்லாட்டி எல்லாம் கொடுத்துருவேன். குடும்பங்களுக்குள்ளே மிக சாதாரணமாக இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்க தேவையில்லை என்பது போல் மிக சாதாரணமாக அவ்வப்போது கணவன் மனைவிகளிலே வந்து விட்டு போகின்ற பிரச்சனை தான். ஆனால் அதுவே மிகப்பெரிய புதாகரமான பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு வழிகொள்கிறது. உதாரணமாக இந்த காட்சியில் பார்க்கின்ற பொழுது ஒரு மிக அளவுக்கு அதிகமான சாரிகளை நகைகளை வேண்டுவது சம்பந்தமாக பேச வந்து கணவனுடைய தாயை சாக்கோடு சாக்காக இழுத்து அவர் பேசியிருந்தார். இது பிறகு சாரி பிரச்சனை பிறகு கடைசியாக தாய் குடும்ப பிரச்சனையாக வந்து முடிகிறது. எனவே பார்க்கின்ற பொழுது அதனுடைய அளவு மிக குறைவாக இருக்கும், ஆனால் அதை ஏற்படுத்துகின்ற தாக்கம் மிக விசாலமானதாக இருக்கும். எனவே தான் இந்த விஷயங்களை நாங்கள் பேச வேண்டிய தேவையை கொண்டு வந்திருக்கிறோம். உதாரணமாக அளவுக்கு அதிகமாக இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ அந்த குடும்பங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றி அதுக்கு உதாரணமாக இந்த சாரியை பேசியிருந்தார்கள் ஒழிய உண்மையாகவே கொள்வனவு இல்லை இருக்கக்கூடிய இச்சை அல்லது நுகர்வு நாட்டம் என்று சொல்லுவார்கள். நுகர்வு நாட்டம் அல்லது இந்த கொள்வனவு செய்வதில் இருக்கக்கூடிய நாட்டங்கள் ஒரு அளவை மீறி எல்லை மீறி அதிகரிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சிக்கல் குடும்ப சிக்கல்களாக மாறுகின்ற பொழுது எவ்விதமாக ஒரு குடும்பத்தை பாதிக்கின்றது என்பதை பற்றி தான் நாங்கள் பேசுகின்றோம் நினைக்கிறேன். இடைவேளை நேரமே நீண்ட நேரமாக அழைப்பில் ஒரு நேர் இருக்கிற அந்த அழைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து சாகிரட்னா உங்களுடைய கருத்துக்களோடு நாங்கள் நகரலாம் நினைக்கிறேன். அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த உறவு வணக்கம்.
வணக்கம். ஹலோ வணக்கம் சாமண்ணா, நான் குஜன். வணக்கம் சுஜன், வணக்கம், பேசுங்க. அண்ணா என்னன்னு சொன்னா, அந்த சாரி பண்ற அக்காவுக்கு தானே நான் பொதுவாக சொல்றேன். இந்த வசனம் என்னன்னு சொன்னா, எங்களாக கூட டைம் எடுக்கிறதான தப்பான விஷயம். என் ஃப்ரெண்டுக்கு லைஃப்ல உண்மை நடந்த விஷயம் ஒன்று உண்டு. என்ன பிரச்சனை, நைட் வேலை முடிஞ்சிட்டு காலை வரும்போது ஒரு வெயிட்டிங் சாரி வந்த போய் ஒரு 7-8 மத்தியானம் என்ன கட்டிட்டாங்க. இந்த ஃப்ரெண்டு காருக்கே படுத்துருந்தாப்பு, கார் அடிச்சு உடனே இந்த ஃப்ரெண்டு செத்துட்டாரு. அதுலயே செத்துவே அவ்வளவு. என்ன நடந்து செத்தவர்? என்னன்னு சொன்னா, அவர் நைட் வேலை செய்துட்டு மார்னிங் வந்தவர் ஒரு 10 மணிக்கு. இவங்க அடி சொல்லிட்டாங்க சாரி வேண்ட போன பாண்டு கடைக்கு வெம்பிளிக்கு. வேண்ட பக்கத்துல நான் வெம்பிளியா ஈலிங் ரோடு தான் கார் நீங்க பார்க் பண்ணும்போது ரோடு தான் சில நேரம் பார்க் பண்ண சில கார் வந்து அதுக்கு இடிச்ச உடனே அவர் நித்திரையா கொண்டுட்டார் அப்படியே காருக்கு. அப்படியே ஆள் ஸ்ட்ரெயிட்டாவே செத்துட்டாங்க உடனே, நடந்த உடனே ஆக்சிடென்ட். என்ன எங்களாக என்ன பிரச்சனைனா, ஒரு மத்தான சொல்லிட்டு போறது 2-3 மத்தான அப்படி பார்த்து மாறி கிடையாது. நான் காருக்கு நிக்கிறத பற்றி நினைக்கிறேன் இல்லை விளங்க. இப்ப அவர் எவ்வளவு டயர்ட் பண்ணி வேலையை உடைச்சு காசை கொண்டு சாரி கண்டு கொடுக்கல, அவர் அதுக்கே வெயிட் பண்ணிட்டு இப்படி ஆளை சாக்கோட்டுன்னு சொன்னங்களாக செய்யறேன்னா ரொம்ப ரொம்ப மோசமான வேலை. இது நிறைய நடக்குது. வெம்பிளி ஆல்பட்டான் எல்லா இடம் இந்த சாரி வேண்ட பிரச்சனை இருக்குல்ல. இப்ப காசு கொடுத்து சாரி எவ்வளவு ஆசை அவங்க பிடிச்சதை வேணும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டைம் வந்து ஷோர்ட் டைமுக்கு ஓட்டிட்டு வர நல்லா இருக்கு நான் சொல்ல விரும்புறேன் அக்காக்கண்ணா. நன்றி. ஆனா ஒரு சாட்டான நியூஸ் ஒன்று தானே. இல்லை, நன்றி, நல்லது நல்லது. நீங்கள் உண்மை சம்பவத்தோட இதுக்கான காரண காரியங்கள் வேறு வேறு காரணங்கள். நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. ஆனால் இதில் இன்னொரு விடயம் அவர் முக்கியமாக சொல்கிறார், பண விடயம் மாத்திரமல்ல, அந்த நேரம் ஒரு பெரிய சிக்கல். கண்டிப்பா அதனால நான் வர வேணாம்னு சொல்லியிருக்கிறேன். அவ தான் நேரம் எடுக்கும்ன்றதால நான் வர வேணாம்னு நியாயமா சொல்லிட்டு போறேன். பிரச்சனை இல்லை, அவ என்ன சொல்லுங்க பார்ப்போம். கொண்டு போய் பாதையில் பஸ்ஸில் வந்து இறங்கி ஏறி கஷ்டப்படக்கூடாது என்ற மனசிட்டு காரில் கொண்டே கூட்டிட்டு வருவோம்ன்றதான் இந்த நோக்கம். அவருக்கு அது ஒரு சந்தேகம், எனக்கு இவரையும் கூட்டிட்டு வரணும், இவரையும் வீட்டை நிக்கலாம், இவருக்கே என்ன சொல்லி சொன்னா, இப்ப ஒரு விஷயத்துல நாங்க ஒரு விஷயத்துல ஒரு கன்சென்ட்ரேட் பண்ணி அதை வடிவா நல்லதா எடுக்கணும் நினைக்கல, நீங்க வந்து என்ன பண்ணேரமாச்சா அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த கன்சென்ட்ரேஷன் வந்து மாறி அந்த அறியண்டங்கள் வேணாம்ன்றதுக்காக சொல்றா. ஆனா அதுக்காக அவ செய்தது சரி என்று நான் சொல்லல. வீடு நிறைய அப்படி கொட்டி வைக்கணும் அவசியம் இல்லை. இல்ல உங்களோட யோசிக்கிறத விட வீடு நிறைய இப்ப கபட திறந்தா இடம் இல்லை என்ற அளவுக்கு நிறைக்கணும் எந்த அவசியம் இல்லை. ஆசைக்கு வேண்டி உடுத்துட்டு அதை நாங்க இன்னொருத்தர் கொடுத்துக்கூடாது. இப்ப ஊருக்கு எல்லாம் அனுப்புறது வந்து சரியான அந்த மாதிரி அவ செய்யறாண்டேக்குல அது எனக்கு பிள்ளையா பட இல்லை. எனக்கு அது யாரோ ஒருத்தர் உபயோகப்படுத்தி அழைப்பிலே பல நேயர்கள் இருக்கிறார்கள். ஒரு அழைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு அவ்வப்போது உங்களுடைய அழைப்பு நகரலாம் நினைக்கிறேன். அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு வணக்கம். ஹலோ வணக்கம், நான் டென்மார்க்லேருந்து குணசீலன் பேசுகிறேன். வணக்கம் குணசீலன், வணக்கம், பேசுங்க. வணக்கம் வணக்கம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ரஞ்சன் அவர் வந்து உலகத்தை பற்றி வடிவா அறியலைன்னு நினைக்கிறேன். அறிஞ்சாலும் அவர் இப்படி கவலைப்பட தேவையில்லை. இப்ப இன்றைய காலகட்டத்தில் இவரோட வாய்வு தான் இப்படி இந்த சாரிகள் எடுக்கிற மாதிரி இல்லை. என்ன எல்லாரும் இப்ப எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா பொம்பளைகளும் ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் ஒவ்வொரு சாரி எடுக்கணும். அது கணவன்மாரும் அது சந்தோஷமா தான் வாங்கி கொடுக்கிறார்கள், திரிகிறார்கள். கொண்டாட்டங்கள்ல பார்க்கல சந்தோஷமா இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் எல்லாம் விருப்பமா தான் செய்யணும் போல இருக்கு. ஆனாலும் விருப்பமா செய்யறது சொல்லலாமே. ஏனென்று சொல்லி சொன்னால், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள். அதை சில ஒரு பைத்தியம் ஒன்று கூட சொல்லலாம். சில பேருக்கு காசை சேர்க்கணும் என்ற ஒரு ஆசை. நல்ல உடுப்பு போட மாட்டார்கள், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க மாட்டார்கள், ஒரு ஜாக்கெட்டை 10 வருஷமா போடுவார்கள். அப்படி காசை சேர்த்து அதுல காசு இருக்கிறான்ற ஒரு சந்தோஷப்படுவார்கள். ஒரு சிலருக்கு வந்து இப்படி ஆடை ஆபரணம் அணிஞ்சு சந்தோஷமா இருக்கணும் என்று இருப்பார்கள். இப்ப அந்த சகோதரி சொன்ன மாதிரி இப்ப தாங்கள் இருக்கிற காலத்துல அது சந்தோஷமாக வாழணும். இப்ப ஒரு கதைக்கு ஒரு வருமானம் இல்லை, இப்படி ஒரு எங்களுக்கு கடன் தனி இருக்கு அப்படி என்று சொன்னா நாங்கள் அதை முடியும் மட்டும், நாங்கள் கடன் முடியும் மட்டுமோ இல்லாட்டி வருமானத்தை சேர்க்க மட்டும் ஓரளவுக்கு அமைதியாக ஓடிக்கொண்டு இருந்தா தான் அது வாழ்க்கையில முன்னேறலாம். 2 பேரும் எல்லா வசதிகளும் இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்க சந்தோஷமாக அதை வாழலாம். இப்ப ஒரு தேவையானதை அவருக்கு இவர் சொல்றாரு, இதை சாரிகளை விட்டு வேற விதமா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி. அவருக்கு இதுதான் சந்தோஷம் வேற வித சந்தோஷம் அவ ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவரோட சந்தோஷம் சாரியெல்லாம் இருக்குன்னு இல்ல. ஆனா சந்தோஷமா செய்யப்ப அளவா அவ்வளவுதான். நான் அளவிட முடியும். என்ன சொன்னால் அவருக்கு வந்து அதுக்கு எடுத்த சாரியை கட்டாமல் நீங்கள் அங்க வைக்கலான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் உங்களுக்காக கதைச்சிருக்கலாம். இப்ப அவ ஏதோ சாரியல் எடுத்து அந்த சாரியலை பிரயோஜனப்படுத்துறான்னு சொல்லிச்சால் அவ தேவைக்கு தான் எடுக்கிறான்.
உலகத்திலே எங்க பார்த்தாலும் இப்ப அந்த கொண்டாட்டங்களுக்கு கொண்டு கட்டுற மாதிரி அது ஃபேஷன் வந்துட்டு தானே. அது நாங்கள் அதை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஆம்பளைகளுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அதை நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் நினைச்சோம் என்றால் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையா தான் இருக்கும். எதையும் நாங்கள் பாசிட்டிவா நினைச்சு வைஃப் தானே சந்தோஷமா எடுத்து கட்டிக்கொண்டு போகட்டும். எங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா நாங்க கொஞ்சம் யோசிக்கத்தான். நன்றி 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 குணசீலன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறிக்கொண்டு போவோம். அவர் சொல்றார் அது இது உலக பொதுவான ஒரு விதியாக இருக்கின்றது, எல்லோரும் அதை செய்கின்றார்கள். எனவே அதை நாங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுடைய பொருளாதார நிலையை மையப்படுத்தி பார்த்து கொண்டு அந்த விஷயங்களை சொன்னேன். பொருளாதாரம் சரிவடைகின்ற பொழுது பெண்களை அப்படி பெரிய ஆடம்பரமாக எல்லாம் தங்களுடைய அந்த விருப்பத்தை குறைத்துக் கொள்வார்கள் என்பது போல கருத்துப்பட அவர்கள் இருக்கின்றனர். வசதி இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் தட்டி கொடுத்து போவதுதான் நல்லது என்பது போன்ற அவருடைய கருத்து. அளவில் இருந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு உறவு. வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்கள்? நான் பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன். மிஸ்ஸஸ் பாலச்சந்திரனோட கதைக்க இயலுமா? யார் மிஸ்ஸஸ் பாலச்சந்திரன்? இதுல நீங்களா? சரியா சொல்லுங்க சொல்லுங்க. மிஸ்ஸஸ் பாலச்சந்திரனோட கதைக்க வரும். பாலச்சந்திரனோட நீங்கள் தனிப்பட்ட ரீதியான உரையாடல் அதில் செய்யல. அது இந்த கருப்பொருள் பார்த்து தான் நீங்கள் தனிப்பட்ட ரீதியான இல்ல. அதாவது அவ மிஸ்ஸஸ் பாலச்சந்திரன் அவருடைய கணவர் ஒரு பிரபல டாக்டர் இன் ஸ்ரீலங்காவில். இப்போ அது தேவையில்லை. இப்போ இந்த கருப்பொருளோட பேசுங்க. அதான் அதால உங்களோட ப்ரோக்ராமை நான் கலைக்கிறதுக்கு விரும்புகிறேன். அதாவது இந்த சாரியை வேண்டி வேண்டி வைக்கிறது இந்த கவுன்சில்ல உங்களுக்கு அதுக்கு ஒரு டிகிரி கொடுக்குறாங்களோ அல்லது என்னத்துக்காண்டி உங்களோட சாரியை வேண்டி வச்சு ஒரு பிரயோசனம் இல்லையே. சாரியை வேண்டி வைக்கல, உடுத்துறாவாம். என்ன அப்படிதான் இல்ல உடுத்துறேன்னு சொன்னா அதுல ஒரு 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 பிரயோசனம் இல்லையா? அதை நீங்கள் அதை கட்டி கொண்டு வேலைக்கு போகணும் அல்லது இதெல்லாம் சும்மா கல்யாணம் வீட்டுக்கு போய் ரெண்டு படம் எடுத்து போட்டு வந்து இந்த அடுத்த கல்யாணம் வீட்டுக்கு என்னென்ன வண்டி வைக்கிறதுல அதுல ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு இது. அந்த சாரி உடுத்தா உங்களுக்கு ஒரு அந்த பட்டுகள் கூட உடம்புல படுமென்று சொன்னவன். நகை போடுறது வந்து உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் கூட்டுறது குறைக்கிறதுக்கு அண்டிதான் சில நகைகள் போடுறது நோமலாவே. இது நீங்கள் நகைகளை போட்டு இந்த ரத்த ஓட்டங்களை குறைக்கிற மாதிரி அது மாதிரி தான் இந்த சாரிகளை கட்டி இந்த ஒரு சாரி பப்ளிசிட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு இதன்ற மாதிரி எல்லாம் உங்களோட இந்த சாரிகள் வேண்டி கட்டுற. நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. அவர் மிஸ்ஸஸ் பாலச்சந்திரன் வர்ற நிகழ்ச்சி என்படியாக நான் வந்து இந்த கருத்தை சொல்கிறேன்னு சொல்லி வந்து அவர் கருத்தை சொல்லியிருந்தார். இப்போ சாரி கட்டி அது கட்டி கலட்டுறதால போடுறதால ஒரு பிரயோசனம் இல்லை என்றது உங்களுடைய கருத்து. ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கு ஆனால் அவர் தன்னுடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியை, ஒரு உண்மையான மகிழ்ச்சியை மனதுக்கு தந்து பண்ணதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அது உடை என்பது ஒரு ஒரு அங்கமாக இருக்கும் மொழியே அதுவே பிரதான மகிழ்ச்சிக்கு ஒரு பொருளாக இருக்கும் என்பது அவர் அவருடைய உடன்பாடு இல்லை. அழைப்பில் இருந்திருக்கக்கூடிய மற்றொரு உறவு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ரவி செல்லத்துறை. சரியான நாள் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. முதற்கண் சரியான நேரத்தில் வந்திருக்க சாரிக்காக வந்திருக்கிறேன். அப்ப முதற்கண் உங்களை அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்ப இது ஒரு முக்கியமா ஆண்கள் மத்தியில இருக்கிற பாரிய பிரச்சனை உண்டு. வெளியில சொல்ல முடியாம மற்றவர்களோட கதைக்க முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்கின்ற இதுல சாரி வாங்குற தப்பல்ல, அளவுக்கு மீறி வாங்குறதுதான் தப்பு. அது என்னன்னு சொன்னால் அவ அந்த சாரிய வேலைக்கு கட்டுறா உண்டு. இன்னொரு கேள்வி, ஆண்கள் வேலைக்கு அவ போய் ஒவ்வொரு நாளும் வேலை கழிச்சு சாரி கட்டி கொண்டு போய் கொண்டாட்டம். அதான் அப்ப இது எங்கட ஊர் மாதிரி அந்த ஊர்ல வந்து நாட்டு தானாப்பட வீட்டை கட்டி போட்டு சொல்லிவிடும். இதே மூடி கட்டலாம் தானே இல்ல கல்யாண வீடு சாமர்த்திய வீடு வந்தா பந்தல் போட வசதி அனுப்பிடும். அது எப்ப 10 வருஷத்துக்கு ஒருக்க. அப்ப அதை போட்டுட்டு அந்த வீட்டை அடைக்கா போட்டு ராமுழுக்க நிற்கிற கள்ளன் வந்துருவானோ வாழ்ந்து பழக்கப்பட்ட நாங்கள். இப்ப இது வந்து ஒரு ஆணுக்கு என்று சொன்னா பாருங்க, ஒரு ஆண் எழுப்பி வேலைக்கு போறாரோ இல்லாட்டி கல்யாண வீட்டுக்கு போறாரோ சித்த வீட்டுக்கு போறாரோன்னு தெரியாது. அவர் சொன்னாதான் தெரியும். அவர்கிட்ட உடுப்பு எப்ப ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ரௌசர் இந்த இடக்கிட சேர்த்த மாத்துவாரு. இது பெண்கள் அப்படி இல்லட்டானே. இந்த சின்ன திரை வந்துட்டு சின்ன திரையில படங்கள்ல பார்த்து சாரிகள் எல்லாம் பார்த்து கதைச்சிட்டு அந்த ஒரு நண்பர் சொன்னார், ஒரு சாரி நல்லா இருக்கு. தந்த மனுஷிட்ட சொன்னாரும் இந்த சாரியை இந்த கலர்ல வாங்கி கொண்டு வைக்கணும்.
அவ சொன்னா இந்த சாரி வேணாம், ஏனென்றா அந்த சாரி சின்ன திரையில வர வேலைக்காரி கட்டுற சாரி தான். மற்றது காருக்காக சாரி வாங்கின காலம் போய் இப்ப சாரி கலருக்கு கார் வாங்குற காலமா மாறி, சாரி கலருக்காக கலரை பார்த்து கார் பண்ற கார் வாங்குற. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பேஸ்புக்ல போட்டதோ முந்தி கல்யாணம் விட்டு கட்டி போட்டு அடுத்த கல்யாணம் விட்டு கட்டுறது, இப்ப பேஸ்புக்ல போட்டாச்சு கட்டா அப்படின்னு. அடுத்த கல்யாண வீட்லயும் முதல் கல்யாண வீட்டுல வராத ஆக்கள் வந்தா தான். மற்றது அதையும் பார்க்கணும். அப்ப இதுக்கு இப்ப முன்பு ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு நண்பர் சொன்னா இந்த கூரைச்சாரி மாதிரி கருப்பு கலர்லயும் கூரைச்சாரி வாங்கினமா. அப்ப கூரைச்சாரி கருப்புல அது ஏன்னு சொன்னாலாம் சித்த வீட்டை கட்டணும், கருப்பு கலர் தான். அப்ப இப்படியா வாங்கி அதை ஒரு கபர்ட்ல போட்டு அடைச்சி வச்சா புத்தகத்தை வாங்கினமா அது வாங்கினமா ஒரு சாரியா வச்சுட்டு அது ஒரு சின்ன கடையே வீட்டுக்கே இருக்கும். பாருங்க இப்ப வார விளம்பரங்கள்ல கூட கடை விளம்பரங்களோட நகைச்சீட்டோட போட்டு முழுக்க சாரியின் படங்களும் பஞ்சாபின் படங்களும் தான் போட்டிருக்கோம். எங்கேயோ ஒரு மூலையில வேட்டி படம் போட்டிருக்கும். அது இப்ப சின்ன பிள்ளைகளை கட்டுற வேட்டியா தான் இருக்கு. உங்களோட பிரச்சனை என்ன? சாரிக்கு சமனா ஆம்பளைகளுக்கு உடுப்புகள் வரையில இயற்கையா போயிட்டுதே என்ன, அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாவே. இல்ல இப்ப இதை வச்சுதான் இந்த வியாபாரிகள் உங்களை வைத்து குடும்பத்துக்கு பிரச்சனையா போச்சு. பாத்தீங்கன்னா வெளியில நீங்க சோக்கா போறீங்க, உள்ளுக்கு கொழுவுப்பட்டு கொண்டு தானே போறீங்க பிரச்சனை. அதாவது என்னண்டா சார் இந்த உடை இருக்கிறது இல்லையே, தன்னுடைய உடலை மானத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த சாரி கட்டுறது. என்ன இப்ப தன்னை பார்க்க வேணும்ன்றதுக்காக கட்டுற அளவுக்கு இந்த சாரி பிரச்சனை வந்துட்டு, ஆகவே பெண்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்று இவ்வளத்தையும் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு அனுப்பினாலும் ஊர்ல உடப்பை ஏற்கிறதுக்கு தயாரா இல்லை அங்க உள்ள பெண்கள். ஆகவே இது அந்த கணவன்மாருக்கு மனச்சஞ்சலங்களும் மனைவியுடைய சஞ்சலங்களும் இல்லாமல் இருப்பதற்கு வாங்குங்கள், சிந்தித்து அளவோடு வாங்கி வளமாக வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று கூறிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. இதே நன்றி ரவி செல்லத்துறை. இதே போல ஒரு பிரச்சனை இந்த உரையாடல் கொஞ்சம் இதற்கு முன்பு நாங்கள் வெளியிலே பல பேரோடு பேசுகின்ற பொழுது ஒரு பெண் சொன்ன கூத்து தான் இது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய கணவன் தன்னுடைய கெஜெட்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்கள் வேண்டுவதற்கு செலவிடுகின்ற பணத்தோடு ஒப்பிட்டால் என்னுடைய சாரியினுடைய பெறுமதி மிக குறைவானதாகத்தான் இருக்கும் என்று ஒரு பெண் சொன்னார். அதே போல் என்னுடைய கணவர் இந்த மது பாவனைக்கு செலவிடுகின்ற பணத்தொகையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இது மிக குறைவானதாகத்தான் இருக்கின்றது. எனவே இதை அநியாயம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அநியாயம் என்று அவர் சாடிக்கொண்டிருக்கக்கூடிய. எனவே இது பெண்களை மட்டும் தாக்குகின்றது, பெண்களை எள்ளி நகையாடுகின்றது, பெண்களை மட்டும் குறை சொல்லுகின்ற ஒரு விடயமல்ல. இதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாங்கள் பொதுவில் வைத்து பார்த்தால் ஒருவருடைய ரசனை எதிலே அதிகம் இருக்கின்றதோ, அவருடைய விருப்பு எதிரே அதிகம் இருக்கிறதோ அதிலே அவர் அதிக நாட்டம் செலுத்துகின்ற பொழுது அது குடும்பத்தை பாதிக்கின்றது. அது மதுபோத பாவனையாக இருந்தால் என்ன, ஆடை அணிகலங்களாக இருந்தால் என்ன, இன்னும் சில பேருக்கு கார் பைத்தியம் ஒன்று இருக்குது. கார் பைத்தியம் என்று சொல்வதை விட காரிலே விதவிதமான கார்களை சொந்தமாக வேண்டி வைத்திருக்க மாட்டார்கள், லீஸுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இந்த சாரி கலருக்கு கார் மாற்றுற பிரச்சனை அங்கே வருது. இப்படியாக எங்கே எங்களுடைய விருப்புகள் இருக்கின்றதோ, எங்கே எங்களுடைய மனம் லைக்கின்றதோ அந்த இடத்திலே அளவுக்கு மீறி கொள்வனவு சக்தி பெறுகின்ற பொழுது, கொள்வனவாளர்களாக மாறுகின்ற பொழுது குடும்பத்திலே சிக்கலை தோற்றுவிக்கின்றது. இன்னும் ஒரு அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். அழைப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் தனா பேசுறேன், பிரான்ஸ்ல இருந்து. வணக்கம் தனா, பேசுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒவ்வொருத்தட்ட டேஸ்ட் அவையண்ட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யறது. ஆனா இன்னொரு சொன்னார் இவ அந்த வேண்ட சீலைகளை உடுப்பாவான். இன்றைக்கு 50 வருஷத்துக்கு முதல், அதுவும் ஒரு கான்வென்ட்ல படிப்பிக்கிற டீச்சர், என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவ. ஆனா அவ எந்த பட்டு சீலை வேணாலும் அடுத்த நாள் அந்த சீலையோட பள்ளிக்கூடத்துல நிற்பான். நித்திர வராதான் எனக்கு அந்த சீலையை உடுக்காட்டி. அப்ப அதுக்கிடையில் நான் செத்துட்டா என்ன செய்யறது? அவ உண்மையை சொல்லி அடுத்த நாள் ஒரு கிறிஸ்டியன் லேடி, வெரி நல்ல கைண்டான நல்ல லேடி, ஆனா அவருக்கு என்ன சீலை வேணாலும் அடுத்த நாள் உடுத்துருவான். அதாவது அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்ன திருப்தி. அதைத்தான் இப்ப இந்த பெண்களும் செய்யணும். அவைய நினைச்சதை செய்து போடணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆண்களும் சில இன்ட்ரெஸ்ட்களை செய்யணும். ஆனா இது நான் நினைக்கிறேன் ஒரு வீட்டுல இல்ல, அநேகமா எல்லா வீடுகளிலும் இது நடக்கிறது. இல்லை இப்போ இல்லை சிக்கல் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆசிரியர் வாங்கிட்டு உடுத்தி ஆகணுமென்ற உடுத்துறார். ஆனால் சில பேர் நாளைக்கு ஒன்று உடுத்த வேணுமென்றதுக்காண்டியே வாங்க, அங்கே தான் இந்த சிக்கல் வருது. அதான் பிரச்சனை. ஒரு திருப்தி இருக்கு என்ன.
நல்லது நல்லது. உங்களுடைய அழைப்புக்கு அவர் பிரான்சிலிருந்து பேசியிருந்தார். திரை நிறைந்த நேர்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள். குறிப்பிட்ட சில நேர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு முடிவதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்னுடைய பெயர் புலேந்திரதாசன். வணக்கம், பேசுங்க சுரேந்திரதாசன். வேல்ஸ்லேருந்து வைக்கிறேன். சரி, பேசுங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா எல்லாத்த கையிலே மொபைல் இருக்குது. அந்த மொபைல்ல படம் எடுப்பினோம். ஒரே சார்ஜ் எல்லா இடம் காட்டி கொண்டு போற கஷ்டம். அதுவும் ஒரே சாரியில 10 ஆங்கிள் எடுக்கிறது படம். அது மட்டும் இல்ல, அது ஃபேஸ்புக்ல போட்டுடுவாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு. அப்ப ஃபேஸ்புக்ல மற்றவங்க சொல்ல தொடங்கிடுவாங்க, இன்னைவா போன முறை போட்ட சார் தான் இந்த முறையும் போட்டு விட்டாங்க. அது பிரச்சனை. கார் ஹெச்பியில வாங்குறது அதெல்லாம் காட்ட வேணும் ஐயா. அப்படி காட்டினா தான் எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் காப்பாற்றலாம். எங்களோட கலாச்சாரம் மற்றவனுக்காக வேண்டி வாழ்றதே ஒழிய தங்களுக்காக வேண்டி வாழ்ற வேண்டியது. எங்களோட கலாச்சாரம் காட்டுகின்ற கலாச்சாரம். ஆமாம், மற்றவனுக்காக வேண்டி வாழ்றோம் என்பது உங்களுடைய கருத்து. சரி, நல்லது நல்லது. அவர் அவர் தன்னுடைய ஒரு பார்வையினை செலுத்துகின்றார். நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக நாங்கள் இப்படி இருக்கின்றோம், இப்படி தெரிகின்றோம், இப்படி வாழ்கின்றோம் என்பதை மற்றவனுக்கு புடம் போட்டு காட்டுவதற்காகத்தான் நாங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. எனவே எமது கலாச்சாரம் மற்றவனுக்கு காட்டுகின்ற கலாச்சாரம் என்பது போன்ற ஒரு பார்வையினை அவர் வைத்திருந்தார். சாரி, நீங்கள் நோண்டு அவர் கண்டிப்பா இல்லை. அவளோட ஆசைக்காகத்தான் வாங்குறாவே ஒழிய மற்றவைக்கு காட்டுறதுக்காக வாங்க. இப்போ நாங்கள் வடிவா ட்ரெஸ் பண்ணுறதும் மேக்கப் போடுறது நான் ஏற்கனவே ஒரு முரணை முடிவில் சொல்லியிருப்பேன். அது எங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்றதுக்கு தானே ஒழிய மற்றவைக்கு காட்டுறதுக்காக இல்லை. மற்றவைக்கு நாங்கள் அழகாக இருக்கிறோம்னு மற்றவை எங்களை திரும்பி பார்க்கறதுக்காக கூட இல்லை. இது எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்கிறோம், எங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்றோம். அது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முரண் இருக்குது. உங்களுக்கு அது சரியில்லாமல் படும், இன்னொரு ஆக்களுக்கு சரியா தன்னம்பிக்கைன்னு சொல்றது முதல்ல நான் என்ன ரசிக்கிறது. கண்டிப்பா எனக்கு நான் வடிவா தெரிஞ்சது எனக்கு ஓகே ஐ கேன் டூ இட்ன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எனக்கு அது முக்கியம். நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன். அது மெட்டவைக்காக நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட குற்றம். அது கண்டிப்பா பிள்ளைதான், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இல்லை செல்லது. இப்போ சொன்னதே போல இது நாங்கள் இப்போ இந்த எடுத்த விஷயம் சாரி ஷாப்பிங்கோட வந்தபடியால் நாங்கள் பேசுகிறோம். இது ஆண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதே போல பிரதியில் செய்து பார்த்தால் கண்டிப்பா சில ஆட்கள் வந்து ஒரு சைஸில் டிவைஸ் வச்சிருப்போம். நம்ம புதுசாக இது வந்தோம்னா அது இது நுகர்வு கலாச்சாரம் எங்களை இதைத்தான் செய்யுது. உனக்கு தேவையோ தேவையில்லையோ வாங்கு. மற்ற ஆல்கஹால் எவ்ரிடே குடிக்கணும். எவ்ரிடே வாங்கும்போது ஒரு பாட்டில்ட விலை என்ன 20 pounds சம்திங் இங்கே ரைட்டா மினிமம். எவ்ரிடே அன்றைக்கே கணக்கு பாருங்களேன் எங்கே வருதுன்னா அவள் எவ்ரிடே. இப்போ நீங்கள் 100 சொல்லி ஒரு கணக்குக்கு சும்மா ஒரு கணக்குக்கு சொன்னீங்கன்னா அவள் 100 வாங்க போகிறதில்லை. சரி, ஒரு பேச்சுக்கு தான் சொல்லி இருக்கிறீங்களே அவள் 100 வாங்க போகிறதில்லை. அவளுக்கு ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னு சொன்னோன்னா மைண்ட் செட்டில் வந்துடும். ஓகே, சேல் போட்டிருக்கும் போது அதை போய் வாங்கி வைக்கிறேன். நான் அவளோட என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் ஒன்றும் குறை சொல்ல இல்லை. இப்போ அவள்கிட்ட சொன்னது நான் வந்து அளவுக்கு அதிகமாக வேணும் வடிவா போகிறது எனக்கு விருப்பம் தான். இருக்கக்கூடிய ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நகைகளில் வேண்டும் பொழுது அதிகம் முரண்படாத ஆண்கள் இந்த சாரியை வேண்டும் பொழுது ஏன் முரண்படுகிறார்கள் என்பதை பற்றி நான் புரிந்து கொள்கிறது. இந்த நகையில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது மீள ஆண்களுக்கு வந்து சொத்து சேர்க்கறது முக்கியமா படுகுது. அது சேர்த்தா ஒரு நாளைக்கு அதை வித்துடலாம். இது வந்து விற்க இயலாது. அந்த ஒரு மைண்ட் செட். நீங்க சொத்துன்னு சொத்தை தான் பாக்குறீங்களா, மன அமைதி சந்தோஷத்தை பார்க்க இல்ல ஒரு நிலத்துல போடுங்க. அந்த நிலத்துல போட்டு இல்ல அண்ணா நாளைக்கு நாங்க இப்ப போயிக்கு நாங்க எங்களுக்கு என்ன நடக்க போதோன்னு தெரியாது. சரி, அந்த நிலத்துக்குள்ள போட்டு என்ன செய்ய போறீங்க? இருக்கிறது நான் சந்தோஷமா ஒரு சாரியை உடுத்துட்டு போனேன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப செத்தா கூட நான் சந்தோஷமா கண்டிப்பா. நல்லது. எனவே மனிதர்களினுடைய திருப்தி என்பது இதில் இருக்கின்றது. ஆடை அணிவது சிலருடைய திருப்தி, நகைகள் அணிவது இன்னும் சிலருடைய திருப்தி. இவற்றையெல்லாம் விட எலக்ட்ரானிக்கல் உபகரணங்களோடு வாழ்வது, உபகரணங்களாகவே வாழ்வது இன்னும் பலருடைய திருப்தி. வாகனங்கள், வீடு கொள்வனவுகள் இருப்பது இன்னொருவருடைய திருப்தி. எனவே ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான திருப்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே யாரிடம் எதை எந்த அளவில் அளவுகோலாக வைத்துக்கொண்டு நாங்கள் நியாயங்களை நடத்தீர்வை செய்து கொள்ளலாம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சாரி பிரச்சனைகள் சொன்னதை போல சாரி நகைகள் வந்து நாங்கள் இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இந்த பொருளாதாரத்தினுடைய எல்லைக்கோடு இருக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டுதான் இந்த விடயங்கள் தீர்மானிக்கப்படலாமே ஒழிய இதிலே ஒருவரை ஒரு விதமான தீர்மானம் எடுப்பவர்களாக அடக்குவவர்களாக மாறுவது
சற்று சிரமமான குடும்ப சூழலை எங்கள் மத்தியிலே கொண்டு வரும் என்ற கருத்தை மற்றது கண்டிப்பா இன்னொரு விஷயம் இப்ப அதுதான் அவ அப்படித்தான் அவ உங்களால மாத்த இயலாது இனி அட்வைஸ் பண்ணி மாற போறது இல்ல அப்படித்தான்னா நீங்க அவரோட சந்தோஷத்தை விட்டுட்டீங்கன்னா குடும்பத்துல இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்கடா சரியா சொன்னீங்க அதுதான் நான் விட்ட பிள்ளை இல்லை விவசாயிகள் அதில் வென்றதால உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு சுமையும் வரையில் அவருக்கு பிடிச்சிருக்கு மாற மாட்டா மாறப்போறது இல்லை நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கிறோம் மிகச் சுருக்கமாக ஒரு 30-40 வினாடிகளில் சொல்லுங்க தன்மதி உங்களோட கருத்தும் ஆனந்தனுடைய கருத்து இப்போ சாரிகள் வேண்டத்தான் வேணும் பெரிய ஆடம்பரமான செலவுகள் தேவையில்லை எல்லாத்துக்கும் ஒரு அளவு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு எங்களோட வருமானத்தை வச்சுக்கணும் எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சீவிச்சு பழக முடியாது மற்றவன் அப்படி போகிறான் இப்படி போகிறான்னு ஆசைப்பட்டு நாம் அப்படி வர்ற ஐடியா இல்லை எதுக்கும் எங்களோட இருக்கிறத வச்சு அனுபவிச்சா நல்ல சந்தோஷம் அவ்வளோதான் அதான் கந்தனானாலும் கசக்கி விடுன்ற மாதிரி அந்த காலத்தில் எல்லாரும் உடுப்பல் உடுத்தது இங்கே வந்து ஆனால் இப்போ இடம் புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து மாடர்ன் அதிகம் ஆனால் என்ஜாய் பண்ண தான் வேணும் என்ன ஆகப்பிச்சக்கார மாதிரி இருக்கையில் அது என்ன ஒரு பாட்டிக்கு போக்குள்ள சிறப்பாக தான் போகணும் என்ன அதுக்கு சாரிக்கு 100 இல்லை 150 கொடுத்து நான் ஒரு கெத்தாக போகணுன்ட்டு நினச்சி போகிறது என்னை பொறுத்தவரை சிம்பிள் ஆள்பாதி ஆடை பாதி ஒருவருடைய ஆளுமையில் ஆடை மிக செல்வாக்கு செலுத்துகின்றது ஆடை அணிகலன்கள் மிக செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடியும் தான் ஆனால் இப்போ எல்லாவும் எங்களுடைய வீட்டினுடைய பொருளாதாரத்தில் தங்கி நிற்கிறது பணங்கள் ஏராளமாக இருந்தும் இவற்றில் நாங்கள் ஒரு காரணியமற்றி இருக்கின்றோம் என்று சொன்னால் அங்கு இந்த ஆளுமைக்கு அங்காலான ஒரு விடயம் எங்களுக்குள்ளே இருக்கின்றது அதை களைய வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் இந்த இடத்திலே துருத்தி கொண்டு நிற்கிறது சரி நல்லது பல காத்திரமான கருத்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அழகு செய்திருந்தோம் வந்திருந்து கருத்துக்களை பரிமாறிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்ப கலைஞர்கள் கருத்துரையாளர்கள் கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரண் முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் எனது மனநிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோட நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் என்பவர்களை மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கரமுரனுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி உறவுகளே.